லாக் எடுத்துட்டியாப்பா? 75 76பா. கட் பண்ணி விடு. சிவப்பா சிவப்பா இருக்குல்ல, கட் பண்ணி விடு. பால் எடுப்பாள். இன்று அது சொல்லி ஓகேயா? இன்று அண்ணா அறிவாலயத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தேர்தல் பேச்சுவார்த்தை குழுவினுடைய நிர்வாகிகளை சந்தித்து தமிழ்நாட்டில் வாழுகிற அருந்ததியர் சமுதாய மக்களுக்கு தனி தொகுதிகளில் 44 தனி தொகுதிகளில் 14 தொகுதிகள் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் ஒடுக்கப்பட்ட சமூகத்திலும் மிகவும் பின்தங்கி இருக்கக்கூடிய இந்த அருந்ததியர் சமுதாய மக்களுக்கு 1952 முதல் 2021 வரை நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் 44 தனி தொகுதிகளில் வெறும் 3 தொகுதிகள் மட்டுமே வழங்கப்பட்டு வருகிறது. ஆகையால் தற்போது மேற்கு மாவட்டங்களில் பெரும்பான்மையாக வசிக்கக்கூடிய அருந்ததியர் மக்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தமிழ்நாடு அருந்ததியர் சமுதாய இயக்கங்களின் கூட்டமைப்பின் சார்பில் தேர்தல் பேச்சுவார்த்தை குழுவினுடைய அந்த நிர்வாகத்திடம் எங்களுடைய கூட்டமைப்பின் சார்பில் ஒரு கோரிக்கை மனுவை கொடுத்திருக்கின்றோம். டாக்டர் கலைஞர் அவர்கள் அந்த அருந்ததியர் சமுதாய மக்களினுடைய வாழ்நிலை சூழ்நிலையை அறிந்து 2009ஆம் ஆண்டு உள் ஒதுக்கீடு 3% வழங்கியதின் அடிப்படையில் இந்த சமூக மக்கள் ஓரளவுக்கு கல்வி வேலைவாய்ப்பில் முன்னேறி வருகின்றார்கள். அதேபோன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திராவிட நாயகர் அவர்கள் இந்த கோரிக்கையையும் பரிசீலனை செய்து வருகின்ற சட்டப்பேரவை தேர்தலிலே அருந்ததியர் மக்களுக்கான உரிய பிரதிநிதித்துவமான 14 தனி தொகுதிகளிலே நாங்கள் வாய்ப்பு கேட்டிருக்கின்றோம். 14 தொகுதிகள் வழங்க வாய்ப்பில்லாவிட்டாலும் 3% உள்ஒதுக்கீட்டு அடிப்படையில் எங்களுக்கு 8 தொகுதிகள் வழங்கிட வேண்டும் என்று இந்த பேச்சுவார்த்தை குழுவிடம் நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கின்றோம். அந்த கோரிக்கையை நிறைவேற்றுவார்கள் என்று நாங்கள் பெரிதும் நம்புகின்றோம். ஆகையால் இந்த 2026 சட்டப்பேரவை தேர்தலிலே திராவிட முன்னேற்றக் கழகம் மகத்தான வெற்றியை பெற்று மீண்டும் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி, நம்முடைய திராவிட நாயகர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலே மீண்டும் அமைந்திடும் என்று நாங்கள் உறுதியேற்கிறோம் என்பதை இந்த பத்திரிகையாளர் வாயிலாக நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். நன்றி.
திராவிட முன்னேற்றக் கழகத்தின் குழுவோடு தலைவர் அமைத்துள்ள மக்கள் நீதி மய்யம் குழு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டது. வருகிற சட்டமன்ற தேர்தல் 2026 மக்கள் நீதி மய்யம் திமுக தலைமையிலான கூட்டணிக்கு எவ்வாறு பலம் சேர்க்கப் போகிறது என்பதை தரவுகள் அனைத்து டேட்டா எல்லாம் வச்சு கொடுத்துருக்குறோம். ஒரு நீண்ட உரையாடலாக போயிட்டு இருந்தது. அனுபவமாக இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அண்ணன்மார்கள் எல்லாம் கூட இருந்தாங்க. எல்லாத்தையும் கேட்டு அறிந்தார்கள், டேட்டாவை தீவிரமாக ஆராய்ந்தார்கள். எல்லாம் நாங்கள் கொடுத்த தரவுகள் எல்லாத்தையும் பார்த்தாங்க. இந்த தரவுகள் எல்லாம் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய தரவுகள் தான். அதை எல்லாத்தையும் நாங்களும் மீண்டும் அவர்கள்ட்ட கொடுத்து எல்லாம் பேசினோம். அவங்க தலைமை நம்ம முதலமைச்சர் ஐயா பார்வைக்கு கொண்டு செல்வதாக கூறியிருக்கிறார்கள். அதே போன்று எங்கள் தலைவர் வழிகாட்டுதல் கொடுத்ததன்படி இன்றைக்கி எல்லாத்தையும் நாங்கள் இன்றைக்கி ஒப்படைச்சிருக்கிறோம். தரவுகள் எல்லாம் வருங்காலங்களில் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னங்கிறது முடிவுகள் எல்லாம் தெரிய இருக்கிறது. இதெல்லாம் இப்போ உடனே எத்தனை தொகுதியில், இது ஆரம்ப கட்ட பேச்சுவார்த்தை தான். இதில் எத்தனை தொகுதிகள் நீங்கள் கொடுத்துருக்கீங்கிறத எல்லாம் இங்கே நான் பொது வழியில் இப்போதைக்கு தெரியப்படுத்த வேண்டியது இல்லை. கோழி அடைகாப்பது போன்று அந்த தாய்மை உள்ளத்தோடு நாங்கள் எல்லாம் இதை அடைகாத்து கொண்டு வருகிறோம். குஞ்சு பொறித்து வரும்போது உங்களுக்கு எத்தனை தொகுதிகள் என்று தொகுதிகள் பற்றி இப்போ நீங்கள் பேசுகிறீங்க, எத்தனை தொகுதிகள் பகிர்ந்து கொள்வதுங்கிறத பற்றி நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்திருக்கீங்க. ஆமாம், அதில் இந்த கூட்டணிக்கு மக்கள் நீதி மய்யம் எவ்வாறு பலம் சேர்க்க போகிறது திமுக தலைமையிலான கூட்டணிக்கு என்பதை பற்றி தெளிவாக பேசியிருக்கிறோம். 200 தொகுதிகளுக்கு மேலே திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணி வெற்றி வாய்ப்புகள் குறித்து எல்லாத்தையும் பேசியிருக்கிறோம். இதில் சுயநலமற்று நாங்கள் பேசியிருக்கிறோம். அது எல்லாம் நீங்கள் என்ன கேட்டீங்க? அது எல்லாம் வரக்கூடிய பேச்சுவார்த்தை அடுத்த கட்டத்தில் தெரியப்படுத்த ரொம்ப நன்றி சார். தரவுகள் எல்லாம் கொடுத்து பேசியிருக்கிறோம். மக்கள் நீதி மய்யம் எங்கெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணி இருக்குது, வெற்றி வாய்ப்புகள் இருக்குது, திமுகவுக்கு நாங்கள் எப்படிலாம் பலம் சேர்க்க போகிறோம், கூட்டணிக்கு எப்படி பலம் சேர்க்க போகிறோம் என்பதை பற்றி தொகுதி வாரியாக நாங்கள் பிரித்து பேசியிருக்கோம். ரொம்ப நன்றி. எல்லாம் பேசியிருக்கிறோம், தெரியப்படுத்திக்கிறோம். வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்தியாவில் சர்வாதிகார மோடியினுடைய ஆட்சியை, அவருடைய அராஜகங்களை தடுக்கக்கூடிய ஆற்றல் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு அகில இந்திய அளவில் அதிகமான அளவில் இந்த பாரதிய ஜனதா கட்சியால், அவருடைய ஆட்சியால் பாதிக்கப்பட்ட ஒரு ஆட்சி ஒன்று நடந்ததுன்னா அது ஆம் ஆத்மி கட்சியினுடைய ஆட்சி தான். இதுபோல் தொடர்ந்து அராஜகங்களையும், இன்றைக்கி அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது பண்ணி அனாவசியமாக உள்ளே வச்சு எந்த ஆதாரங்களும் இல்லைன்னு சொல்லி நீதிமன்றமே வெளியிடக்கூடிய சூழ்நிலையும் உருவாக்கியது தான் இந்த பாரதிய ஜனதா கட்சி, மோடியினுடைய ஆட்சி. இது இந்தியாவில் உள்ள அனைத்து எதிர்க்கட்சிகளுக்கும் வஞ்சிக்கின்ற, தண்டிக்கின்ற, ஜனநாயகத்துக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மக்களை நோக்கி அரசியல் செய்யாமல் தேர்தலை மட்டுமே நோக்கி அரசியல் செய்து கொண்டிருக்கின்ற இந்த பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டிலும் தேர்தல் களத்தில் இறங்கி பின்புறமான சில அரசியல்களை எல்லாம் செய்து கொண்டு இன்று தமிழக மக்களையும் ஏமாற்றலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி செயலில் இறங்கியிருக்கிறாங்க. தமிழகத்துக்கு இவர்கள் வந்துவிடக்கூடாது என்பதில் தமிழக ஆம் ஆத்மி கட்சியும் தன்னுடைய வேலைகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. கடுமையாக தமிழகத்தில் எதிர்த்து வந்து கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தேர்தல் அரசியல் என்பது மிக முக்கியமானது. அந்த தேர்தல் அரசியலை ஆம் ஆத்மி கட்சி செய்தாக வேண்டும். அது அந்த வகையில் தமிழ்நாட்டில் இந்த பாரதிய ஜனதா கட்சியின் அடாவடிகளை எதிர்க்க வேண்டுமானால்
எப்படி அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் கட்சி பெரிதா நாடு பெரிதா என்றால் நாடுதான் பெரிது என்று கருதி டெல்லியில் இந்தியா கூட்டணியில் இணைந்து 2 கட்சிகளை வீழ்த்தி வந்திருந்தாலும் அந்த கூட்டணியில் இணைந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் செயலாற்றிய காரணத்தால் தான் இன்று ஒரு எதிர்க்கட்சி அந்தஸ்தையாவது இந்த இந்தியா கூட்டணி பெற முடிந்தது. ஆனால் தமிழகத்தில் இவர்களை விட்டுவிடக்கூடாது, கால் பதிக்க அனுமதித்து விடக்கூடாது என்பதற்காக அதை எதிர்க்கக்கூடிய ஆற்றல் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அதனுடைய தலைவருமான திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் தான் வலிமையாக இருக்கிறது. ஒரு தைரியமான முதல்வராக இருக்கிறார். ஆக இப்படிப்பட்ட தலைவருடன் நாட்டினுடைய நன்மைக்காக, மக்களுடைய நன்மைக்காக அவர்களோடு இணைந்து இந்த தேர்தலை சந்திப்பதென்று தமிழக ஆம் ஆத்மி கட்சி முடிவெடுத்திருக்கிறது. அந்த வகையில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னமிருந்தே நாங்கள் தொடர்ந்து இந்த கூட்டணியுடைய வெற்றிக்காக நாங்கள் தொடர்ந்து செயலாற்றி வந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இந்த முறை எங்களுக்கு ஒரு வாய்ப்பை தர இருக்கிறார்கள். ஆகையினால அது நடைபெறும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு, ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தமிழக முதல்வர் தருவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. இதை நாங்கள் டெல்லி மேலிடமும் அன்புக்குரிய எங்களுடைய அன்பு தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களும் மற்ற தலைவர்கள் எல்லாம் இந்த கலந்த ஆய்வுக்கு பின்னால் ஒரு நல்ல முடிவு எங்களுக்கு எட்டப்படும். அதோடு வர இருக்கின்ற தேர்தலில் கடுமையாக நாங்கள் எதிர்க்கிறோம். இது ஒரு வெற்றி கூட்டணி. இந்த வெற்றி கூட்டணிக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள், மரியாதைக்குரிய எங்களுடைய தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள், பஞ்சாபினுடைய முதலமைச்சர் திரு பகவத்சிங் மான் அவர்கள், முன்னாள் முதலமைச்சர் திரு அட்டிஷி, திரு சஞ்சய் சிங் போன்றவர்கள் எல்லாம் இதை கண்டிப்பாக வரவேற்கிறார்கள். கண்டிப்பாக அப்படி ஒரு நல்ல சூழல் ஏற்படும் பட்சத்தில் இந்த அனைவரும் இங்கே கூட்டணிக்கு வலு சேர்க்கின்ற வகையில் தமிழகத்தில் வந்து பிரச்சாரம் செய்ய நான் வலியுறுத்துவேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. எவ்வளோ சீட்டு கேட்டிருக்கீங்க சார்? அவங்க எவ்வளோ கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, சீட்டை பற்றி நாங்கள் இப்போ பேசலை. ஓகே, ஒரு அங்கீகாரம் தரணும்னு சொல்லியிருக்கிறோம். கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு நல்ல, எங்களுக்கு தகுதியான, எங்கள் உயரத்துக்கு ஏற்ப இல்லை சார், சீட்டுகளை ப்ரொபோசல் கேட்டிருக்கீங்க இல்லையா? உங்களுக்கு என்ன ஒரு மைண்டில் வச்சுருக்கீங்க, ஒரு லிஸ்ட்டு கேட்டிருக்கீங்க இல்லையா? அந்த லிஸ்ட் அதெல்லாம் அடுத்ததில் நாங்கள் மேலே டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் நாங்கள் சொல்லி கொடுத்துருக்குறோம். அது அடுத்தது நாங்கள் சொல்லுவோம். இப்போ எப்படி சார் நல்ல சுமூகமாக போச்சு. ரொம்ப அழகாக நல்ல முறையான ஒரு பேச்சுவார்த்தை. நல்ல எங்களை மிகவும் கண்ணியத்துடன் எங்களை நடத்தினார்கள். அந்த நல்ல சுமூகமான பேச்சுவார்த்தை ஒரு நம்பிக்கை ஊட்டி எங்களை அனுப்பியிருக்கிறது. எந்த சிம்பிளில் நிற்கிற மாதிரி ஐடியா சார்? அவங்க சிம்பிள்லையா இல்லை? இது தேசிய கட்சி. ஓகே, ஆம் ஆத்மி கட்சி மிஷின். அதனால் வந்து இது தொடப்பம் சின்னத்தில் தான் இன்றைக்கி நாங்கள் போட்டியிடுவோம். இது மேலிடமும் கலந்து ஆலோசித்து தான் அது நடக்கும். ஓகே, நன்றி. தேங்க்யூ சார்.